ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபி மொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இன்றைய நபி மொழி என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த. நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹை அஞ்சிக்கொள் என்பதுதான் இந்த பழமொழியாகும், இந்த நபி மொழியாகும். மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனை படைக்கிற போதும் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் சேர்த்துத்தான் படைக்கின்றான். அந்த மலக்கானவர் அவருடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துகின்றார், நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஆர்வப்படுத்துகிறார். அந்த ஷைத்தானாகிறவன் நன்மையை தடுப்பதற்கும் தீமையை செய்வதற்கும் அவன் தூண்டுகின்றான். மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு பேருமே அவனோடு போராடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த மலக்கு என்ன செய்வார்? பதிலுடைய தொழுகைக்கு பாதி சொல்லப்பட்டு விட்டது. அவர் சொல்லுவார், தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, போப்பா சொல்லுவார். அந்த ஷைத்தான் மனசுல என்ன போடுவான்? இன்னும் கொஞ்சம் நேரம் போகாதேன்னு சொல்ல மாட்டான், இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூங்கி எதிர்த்து போகலாம் என்பதாக சொல்லுவார். பிறகு இரண்டாவது பாபு சொல்லப்படும். அந்த வழக்கு சொல்லுவார், நேரம் ஆச்சு எதிர்த்து வேணுவா. அந்த ஷைத்தான் சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் தூங்கு. கடைசியில சில நேரத்தில அவன் தொழுகைக்கு இறந்து விட்டார் என்று சொன்னார், அந்த மலக்கு ஜெயித்து விடுவார். அப்படியே தூங்கிட்டார் அப்படின்னா ஷைத்தான் ஜெயிச்சிருவான். ஆக மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் மலக்கும் ஷைத்தானும் அந்த மனிதனிடத்திலே போராடி கொண்டேதான் இருக்கிறார்கள். இவனும் அவர்களோடு போராடி கொண்டே இருக்கின்றார். இது இல்லாமல் மனிதனோடு நப்சும் இருக்கின்றது. நப்சி என்ற ஆத்மா, அதுவும் மனிதனை பாவங்களை கொண்டு தூண்டக்கூடியது. முதல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க இல்லையா, உமா வர்ரி ருசி என்னுடைய ஆத்மா தூய்மையான இருப்பதாக நான் சொன்னவில்லை. நிச்சயமாக மனிதனுடைய மனம் பாவங்களை கொண்டு அதிகமாக தூண்டக்கூடியது, அம்மாரத்தின் அதிகமாக தூண்டக்கூடியது என்பதாக அவர் சொல்வார். அப்போ ஒவ்வொரு மனிதனையும் வழி கெடுப்பதற்காக நஃப்ஸும் இருக்கிறது, ஷைத்தானும் இருக்கின்றான். இது இல்லாமல் இவனோடு சேருகின்ற மனிதர்களிலேயும் சில ஷைத்தான்கள் இருப்பார்கள். ஷயாத்தீனுல் ஜின்னி வல் இன்ஸ் என்று அல்லாஹ் சொல்வார். ஜின்களிலே சில ஷைத்தான்கள் இருந்து இவனுக்கு சிரமத்தை கொடுப்பது மாதிரி மனிதர்களிலும்
சில சைத்தான்கள் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். மனித சைத்தான்கள் சில பேர் இவரை வழிகெடுப்பார்கள். இவருடைய நட்பு வட்டாரமாக இருக்கலாம். அந்த நட்பு என்பது சில நேரங்களிலே உறவை சார்ந்த நட்பாக வந்து சேர்வோம். சில உறவு இல்லாமல் நண்பர்கள் இருப்பார். இந்த மாதிரியான மனிதர்களிலே சில கெட்ட மனிதர்கள், தீய நண்பர்கள் என்ன செய்வார்கள்? இவனை வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பார். இந்த எல்லா நிலையிலும் இவர் போராட வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றார். இவன் சைத்தானிடமிருந்து தப்பித்து, நப்சிடமிருந்து தப்பித்து, தீய நண்பருடைய சாவாசத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். இன்றைய மனிதர்கள், குறிப்பாக இளைய சமுதாயம், பாவங்கள் செய்வதற்கு நண்பர்கள் அடிப்படை காரணமாகி போகிறார்கள். தீய நண்பர்களோடு சேருகிற நேரத்திலே அவன் தீய பழக்கங்களுக்கு அவன் அடிமையாகின்றான். ஆனால் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இப்படி மனிதனை எல்லா திசையிலிருந்தும் அவனை வழிகெடுக்கக்கூடிய முயற்சியில் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட அவனை பாதுகாக்கின்ற கேடயமாகத்தான் தக்குவா என்று இறையச்சம் இருக்கிறது. இவருடைய உள்ளத்தின் எல்லா நேரத்திலேயும் தக்குவா என்பது இருக்குமானால், இறையச்சம் இருக்குமானால், இறையச்சம் என்றால் என்னே அல்லாஹ் பார்க்கின்றான், நான் செய்கின்ற காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இதுதான் தக்குவானா. என்ன? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ் பஸீரு பில் இபாத். நிச்சயமா அல்லாஹ் தஆலா அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நான் செய்கின்ற காரியங்கள் மனிதர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் என்னை பார்க்கின்றான். இந்த இறையச்சம் இவனுக்கு இருக்குமானால் இவர் எப்படிப்பட்ட தவறுக்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதை விட்டு அவர் தப்பித்து விடுவார். அப்படி தப்பித்த வரலாறு எல்லாம் குர்ஆனிலே கூறுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கூறுகின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கூறுகிறார். அந்த அரசி தவறுக்கு அழைத்த நேரத்தில் கூட அவர் சொன்னால், மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்பதாக அவர் சொன்னார். அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள், யார் மஆதல்லாஹ் இந்த வார்த்தை அதிகமாக ஓதி வருகின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா தீய பழக்கத்திலே, தீய குணத்திலே, தவறுகளிலே விழுவதை விட்டு அல்லாஹு தஆலா அவரை பாதுகாப்பதாக அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். இது மாதிரி உலகத்திலே சில நேரங்களிலே தவறுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த தவறுகள் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? தக்குவா என்ற இறையச்சம் இருக்குமானால் இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அவர் தவறிலே வீழ்ந்து விட மாட்டார். தக்குவா இருக்குமானால் முன்பு பாவங்களை விட்டு என்ன தன்னை பாதுகாத்துக் கொள்வார். இரண்டாவதாக நன்மைகள் செய்வதற்கு அவர் ஆர்வப்படுவார். அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பார் என்ற எண்ணம் வருமானால் அந்த நன்மைகள் செய்வதற்கு அவர் ஆர்வப்படுவார். இப்படிப்பட்ட தக்வாயினுடைய உள்ளத்தில் இருக்குமானால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாக்கியங்களை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் தன் திருமலை கூறுகிறார், யத்தகில்லாஹ யஜஅலஹு மஹரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு விடுதலை கொடுக்கின்றார். அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாக்கியங்களை, வாழ்வாதாரங்களை வழங்குவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றார். அவர் என்ன சிரமத்தில் இருந்தாலும் கூட அந்த சிரமத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பார். வரலாற்றில் நமக்கு நிறைய செய்திகள் இருக்கும். அதுல துமரை பாரூக் அல்லாஹ் தஆலா அனுபவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள், தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப சொன்னாங்க, போய் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அழைத்து வாருங்கள் என்பதாக அழைத்து வரப்படுகிறது. உங்க கேட்டாங்க, உங்களுடைய மகளை என்னுடைய மகனுக்கு நிக்காசியோட சம்மதமான்னு கேட்கிறான். இந்த பெண்மணி ஆடி போறான். அமீருல் முஃமினீன் என்ன கேட்கிறீங்க? அமீருல் முஃமினீன் என்ன கேட்கிறீங்க? உண்மையாவான்னு கேட்கிறார்.
ஏன்னா ஒரு அமீர் மூமினுடைய ஹலீஃபா வீட்டுல தன் மகள் வந்து வாழ போறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுவும் 22 நாடுகளுக்கு ஜனாதிபதி, உடனே வந்து பயப்படுகின்ற ஒரு பெரிய ஹலீஃபாவா கேட்கிறாங்க. ஒரு உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையாதான் சொல்றேன், எனக்கு சம்மதம். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த பெண்ணை ஏன் தேர்வு செய்தேன்னு தெரியுமா? மத்தவிட கேட்கிறாங்க. சொல்லுவாங்க, நான் இரவு நேரத்தில் நேற்று ரோத்துப்படி சென்றேன். அந்த நேரத்துல இந்த தாயாத்தினுடைய மகள்கிட்ட சொல்றாங்க, நான் அந்த வீட்டு வழியில போற பேச்சு சத்தம் கேட்கறது, நான் நிக்கிறேன். இந்த தாயார் சொல்றாங்க தான் மகள்கிட்ட, மகளே நம்ம ரொம்ப வறுமையில இருக்கும், கஷ்டத்துல இருக்கும், இதனால ஒண்ணு சமாளிக்க முடியல, அதனால இந்த பால்ல கொஞ்சம் தண்ணியை ஒண்ணு கலந்தா தேவலை என்பதாக நீங்க சொல்றீங்க. அவள் மக சொன்னாங்க. அம்மா சொல்றது சொன்னதுக்கு அந்த மக சொல்றாங்க, இருக்க கூட சொல்றான். சொன்னாங்க, வேணாமா, யாருடைய ஆட்சி நடக்கிறது தெரியுமா? கலீஃபா உமருடைய ஆட்சி நடக்குதுமா, வேணாமா. தெரிஞ்சா வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து தெரியுமா? எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா? வேணாமா, கஷ்டமா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் என்பதாக. அந்த நேரத்துல இந்த அம்மா சொன்னாங்க, நாம் கலப்பது தண்ணீரை கலப்பது ஹலீஃபாவுக்கு தெரியவா போகுது என்பதாக. அந்த மகள் சொன்னாங்க, ஹலீஃபாவுக்கு வேணுமானால் தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹ் பார்க்கிறாங்க இல்லையா என்பதாக சொன்னாங்க. சொன்னோடு என்ன செய்யறா, சரி வேணாமா நீங்க விட்டுட்டீங்க, இந்த அம்மா விட்டுட்டாங்க. இந்த தக்குவா எனக்கு பிடித்து போனது, அதனால என் வீட்டு மருமகளாக நான் அவங்க தேர்வு செஞ்சேன்னு சொல்றாங்க. அது பிறகு நிக்கா பண்ணாங்க. அந்த பிள்ளைங்க சிறப்பா வாழ்ந்தாங்க. எதுக்கு சொல்ல வர, இந்த மாதிரி நிறைய வரலாறுகள். தக்குவா இருப்பது இருக்குமானால் நாம் என்ன நெருக்கடியில இருக்கின்றோமோ அல்லாஹு தஆலா இந்த நெருக்கடியை விட்டு அல்லாஹு தஆலா விடுதலை கொடுப்பான். நாம் நினைத்து பார்க்காத வாழ்க்கை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதைத்தான் இந்த வரலாறு கூறுகிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில்லா ஐசுமா குன்த, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமானால் அல்லாஹு தஆலா பல்வேறு பாக்கியங்களை கொடுக்கின்றார். இன்னொரு இடத்தை அல்லாஹு தஆலா சொல்வார், அவருடைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா இலகுவாக ஆக்குவதாக, இன்பமாக ஆக்குவதாக அல்லாஹு தஆலா சொல்வார். அல்லாஹு தஆலா இன்னொரு சொல்வான், மத்தியோக்கு மத்தான் ஹசனா, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்வார். வெஸிதுக்கும் கூவத்திலா கூவத்திற்கும், உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அதனால வாழும் காலத்திலே இறைச்சத்தோடு வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கு நமக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.